guys, welcome to Trendy True Podcast. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். இதுவரை வந்த 60 நாள் ஆக்சுவலி இந்த எபிசோட் இதுவரை அதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்னா அது நேற்று எபிசோட் தான். போட்டு சம்பவம் வெளுன்னு வெளுத்துட்டார் விஜய் சேதுபதி. எபிசோடை பார்க்காதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கோவா கேங்கையும் ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் அடிச்சது மட்டும் தான் இந்த வீடியோவில் பேசப்போம். ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா நடுவுலேயே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க என்னென்னா யார் வந்து சிறப்பாக ஆடலை அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சேதுபதி கேட்குற ஒருத்தராக சொல்லும் போது நிறைய பேர் ஜாக்லின்னு சொன்னாங்க. அப்புறம் ஜாக்லின் ஏஞ்சி ரஞ்சித்து அது ஃபஸ்ட்டே நான் என்னையே சொல்லிக்கிறேன் போனேன். அவங்க சொல்கிறாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் தேவை சொல்லுங்கள் மூஞ்சி வச்ச மாதிரி பேசிட்டார் விஜய் சேதுபதி. ஐயோ அங்கேருந்து மூஞ்சி மாறினாங்க. எபிசோடு முடிகிற வரை அதே மூஞ்சி. ஐயோ அது அல்ல சார், ஐயோ எனக்கு புரியல சார். ஐயோ என்னென்ன பண்ணுறாங்க. அப்புறம் சௌந்தர்யா மாட்டினாங்க. சௌந்தர்யாவும் இந்த மாதிரி சௌந்தர்யா பேசும்போது இந்த மாதிரி ரியாக்ஷன் எந்த டைமில் சிரிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க சௌந்தர்யா அப்படின்னோடனே இல்லை சார் சாரி சார் சொல்ல வந்து பச்சையாக மாட்டினாங்க. அதான் இவங்க 2 பேர் சிறந்த பிளேயர் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுது. அந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் பேசும்போது இவர் கொடுத்த கவுண்டர் அட்டாக் நல்லா இருந்தது. ஸோ அந்த டைமை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறம் தான் கோவா கேங்கு நீங்களே ஒரு கேங் உருவாக்குகிறீங்க. அப்புறம் அப்படியே உள்ளே வச்சுக்கோன்னு அப்புறம் கோவா கேங்கு உள்ளே வராங்க. ஸோ இப்போத்துல தான் கோவா கேங் பற்றி ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கான ரூல்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோடனே ரூல்ஸ் எல்லாம் சொல்லும்போது அவர் பேப்பரில் ரூல்ஸ் எழுதிட்டு வந்துட்டார். இதை பார்த்து ஐயோ என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தரையும் போட்டு வெளுத்து வாங்கிட்டார். என்ன ரூல்ஸ் இது பண்ணுவோம் அப்படியே பாட்டு வேறு வெக்கமே இல்லாமல் பாடுறாங்க. சௌந்தர்யா, ஜாக்லின்னு, ஜெஃப்ரி, ரயானு, ரஞ்சித்து, மங்களம் சார். ஐயோ என்ன இப்படிப்பட்ட ஒரு மானக்கெட்ட கேரக்டர்ஸாக இருக்கிறாங்களே இந்த 5 பேருன்னு. இதில் வேறு நடுவில் அருண் வர மாட்டேங்கினார். நீங்கள் தான் நீங்களும் சேர்ந்துட்டீங்களே, நீங்களும் என்ன சேர்த்துக்கோன்னு சொன்னீங்களேன்னு விஜய் சேதுபதி பார்த்து இந்த அருண் முறைக்கிறாங்க. விஜய் சேதுபதி எப்படிப்பட்ட ஆள், அவரை பார்த்து எப்படி முறைக்கிறான் அது தெரியுது. அவரே சொன்னார் பார்க்கும்போது தெரியாதா உள்ள ஒருத்தர் உரைக்கிறாரா சிரிக்கிறாரான்னு. அந்த மாதிரி முறைக்கிறாரு. ஏன்னா அவங்க எல்லாரும் சொல்லியிருந்தாங்க இவரும் தான் சார் சேர்றனாரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு சார் அப்படின்னு. கேமியோ அப்பியரன்ஸ்னால் தான் சும்மா விட்டாங்க. இருந்திருந்தால் அவரும் உள்ளே போயிருப்பார். ஒன்றே இல்லை நீங்கள் இல்லையா அருண் அப்படின்னு கேட்டோடனே சார் நீங்கள் நினைக்கிறீங்களா சார் நான் அந்த டீமுன்னு, அப்போ நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி திமிரு பேச்சு முறைப்புதல் எல்லாம். சரி இவரை பற்றி ஏன் பேசுவோம், அதை நம்ம வர வீடியோவில் பேசுவோம். ஸோ அதான் அப்புறம் போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருந்தார். ரூல் ஏதாவது பிரேக் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த வீட்டை இது எப்படி பாதிக்குது, இவங்களோட இது வந்து ஹைனா கூட்டம் மாதிரி இருக்கிறாங்க, மெஜாரிட்டி% தூக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீட்டோட போக்க இந்த குரூப்பு மாற்றுது. அதனால் இண்டிவிஜுவல் கேம் ஆட போயிருங்க அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட்டும் வாங்கிட்டு மூஞ்சா லட்சம் மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசினார். அதான் ஸோ நேற்று தான் விஜய் சேதுபதியோட ஒரு பங்கமான எபிசோட், ஒரு செம்ம எபிசோடு. அதுவும் விஷாலுக்கு ஒரு வாட்டி விஷாலுக்கு சாதகமாக இல்லை ஜாக்லினை எதிர்த்து நம்ம அப்படி தான் சொன்னோம். விஷாலும் அதாவது என் குரூப் நாங்கள் ஒரு குரூப் தான், அருணும் விஜய் விஷாலும் ஒரு குரூப் தான் சார். ஆனால் உங்களை மாதிரி பண்ணல உங்கள் மாதிரி ரூல்ஸ் போட்டாங்களா அப்படின்னு சொல்ல அந்த விஷால் ஒரு ஆட்டிடியூட் கட்டு வரல, அந்த ஆட்டிடியூட் காமிச்சார். அதை பார்க்கும்போதும் காண்டாந்தது, இந்த பொண்ணு பேசும்போதும் காண்டாந்தது. ரெண்டுமே என்ன சொல்லுன்னு தெரில. ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடியுது. ஸோ ப்ரோமோ 1க்கான பக்காவான ரிவ்யூ கூடிய சீக்கிரம் வரும். அதுவரை உங்களிருந்து சந்திப்பது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம், எக்ஸ் மற்றும் த்ரெட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோ, மறக்காம அங்கே போயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே அஹெட்.